9th ஸ்டாண்டர்ட் சோசியல் செக்ஷன் 1. இதில் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், ரைஸ் ஆஃப் நாசிசம் இதெல்லாம் படிக்க போகிறீங்க. இது எல்லாமே வரலாற்றில் மிக முக்கியமான காரியங்களாக நடந்தது. இந்த சம்பவங்கள் ஹிஸ்ட்ரியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ நீங்கள் எந்த காரியங்கள்னாலும் சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையான விஷயம் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இந்த காலகட்டத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தா தான் அடுத்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலையும் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பாடமாக வருது. அதனால் இப்போ இந்த 9th ஸ்டாண்டர்டில் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அடிப்படையான காரியங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் 10th உங்களுக்கு படித்து புரிந்து கொள்கிறதுக்கு எளிதாக இருக்கும். இப்போ இந்த சாப்டர் 1 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் விடுதலை, சுதந்திரம், சமத்துவம் அப்படின்னு இதை பற்றி அதிகமாக பேசலாம். ஆனால் இந்த காரியங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் நடந்த காரியங்கள். இந்த ஃப்ரெஞ்ச் புரட்சி தான் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை கொண்டு வருது. உலகம் முழுவதுமே அதற்கு முன்பு இருந்த இந்த மோனார்க்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு புதிய கவர்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால தான் இப்படி இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி மூலமாக மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத கொண்டு வரும்போது தான் இது பழைய யுகத்துடைய முடிவாகவும் ஒரு புது யுகத்துடைய ஆரம்பமாகவும் இது இருக்குது. இப்படி எல்லாருக்குமான அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும், ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே சமம், எல்லாருக்குமான சம உரிமைகள் அங்கே உண்டு அப்படிங்கிற இந்த அடிப்படையான சிந்தனைகள் இவைகள் தான் புதிய உலகத்துக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. இதுதான் பிற்காலத்தில் ரஷ்யாவில் நடந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்குது. சாப்டர் 2ல் யூரோப்பில் எப்படி இந்த சோஷியலிசம் பரவுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிப்பீங்க. எப்படி அங்கே ஜார் மன்னராட்சி முடிந்து இந்த சோஷியலிச கருத்துக்கள் வந்து அதன் மூலமாக ஒரு சோஷியலிச அரசாங்கம் அமைக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இதற்கு பிறகு யூரோப்பில் எப்படி நாசிசம் வளர்ந்து வருது, ஹிட்லர் எப்படி அங்கே ஆட்சிக்கு வர்றாரு, நாசிசம் வந்து அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் படிக்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, நாசிசம் இவைகளை பற்றி படிக்கும் பொழுது இது மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், சுதந்திரம், டெமோக்ரஸி இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் இல்லை, வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக இருக்கக்கூடிய மிக பயங்கரமான அழிவுகள், வன்முறைகள், இனப்படுகொலைகள், சர்வாதிகாரம் இவைகளையும் இது கொண்டதாக இருக்குது. முதலாவது சாப்டர் ஃப்ரெஞ்சு புரட்சி. ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1789 இருந்து 1799, கிட்டத்தட்ட 220 வருடங்கள். இப்போ 2020 இருக்கோம். 220 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு. ஜூலை மாதம் 14ஆம் தேதி 1789 பாரிஸ் சிட்டி ரொம்ப பரபரப்பாக பயமும் கோபமும் நிறைந்து வன்முறை வெடிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஏன் அப்படின்னா அரசர் வந்து இந்த மக்களை சுட்டு கொள்றதுக்கான ஒரு உத்தரவு கொடுத்துட்டாரு. போராட்டம் பண்ணுகிற மக்களெல்லாம் சுட்டு கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவி ஆண்கள், பெண்கள் கிட்டத்தட்ட 7000 மக்கள் திரண்டு வர்றாங்க. அப்போது மக்கள் என்ன நினச்சாங்க, நாமளும் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் படையே உருவாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்க கட்டிடங்களுக்குள்ளேயும் புகுந்தாங்க, ஆயுதங்களை தேடினாங்க. கடைசியில் ஒரு பெருங்கூட்டமான மக்கள் இந்த பாரிஸ் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்குது, பாஸ்டில்லி அப்படின்னு ஒரு பெரிய கோட்டை இருக்குது. இது ஒரு கோட்டையாக மட்டும் இல்லாமல் சிறைக்கூடமாகவும் இருக்குது. அங்கே ராஜாவுடைய இராணுவம், ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் அந்த கோட்டையை உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த ஆயுதங்களை கைப்பற்றணும்னு போகிறாங்க. அங்கே பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கமாண்டரே கொல்லப்படுறாரு. இந்த சண்டையில் அந்த கோட்டை மக்கள் வசமாயிருது. அந்த மக்கள் அந்த கோட்டையை பிடிச்சி அதில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துட்டு அந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அந்த கோட்டையை முற்றிலுமாக அழிச்சிட்டாங்க. பிறகு அந்த கோட்டையை வந்து தரமட்டமாக்கி அதில் உள்ள ஒவ்வொரு கற்களும் கூட மார்க்கெட்டில் விற்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கோட்டை வந்து அந்த ராஜாவுடைய அதிகாரத்துக்கு ஒரு அடையாளமாயிருக்கு இல்லையா. அவர் இராணுவங்களை வைத்து தான் மக்கள் அங்கே அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போது அந்த ராஜாவுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறனால தான் மக்கள் அவ்வளவு கோபத்தை அந்த கோட்டை மேலே காட்டினாங்க.
அந்த ராஜாவுடைய அதிகாரம் எப்படி அங்கே தரமட்டமாகுதோ அப்படி அந்த கோட்டை தரமட்டமாகுது. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாரிஸ் நகரத்தில் மட்டும் இல்லை, பிரான்ஸ் தேசம் முழுவதுமே இந்த புரட்சி வன்முறைகள்லாம் பரவுது. எல்லா இடங்களையும் இந்த புரட்சி நடக்குது. எல்லா அரசு அதிகாரிகள், ராஜாவும் கடைசியில் சிறைப்பிடிக்கப்படுறாரு. ராஜாவும் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு கில்லட்டினில் போட்டு அங்கே கொல்லப்படுறாரு. அங்கே மக்கள் கஷ்டப்பட்டது இது எல்லாம் பல காரணங்கள் இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு இருக்குது. முக்கியமாக உணவுப் பொருளோட விலை அதிகமாகிட்டே போகுது. ப்ரெட்டோட விலை அதிகமாகிட்டே போகுது. வாங்கி குழந்தைகளுக்கு அவங்களால கொடுக்க முடியல. இதுதான் அடிப்படையான காரணமாக இருந்து பிறகு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த எல்லா சம்பவங்களுக்கும் இந்த புரட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கடைசியில் ராஜாவே அங்கே கில்லட்டினில் போட்டு கொல்ற அளவு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? இந்த அளவு இந்த புரட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு சொசைட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். 16ஆம் லூயி மன்னன் ஆட்சிக்கு வந்தப்போ அவருக்கு 20 வயது. மேரி ஆண்டோனெட்டோ அப்படிங்கிற ஆஸ்திரிய இளவரசியை அவர் திருமணம் செய்து கொள்கிறாரு. அவர் பதவிக்கு வரும்போது கஜனா காலியாக இருந்தது. ஏன்னா பல வருஷங்களாக நடந்த யுத்தங்கள், அவங்களுடைய நிர்வாக சீர்கேடுகள், அது இல்லாமல் ரொம்ப ஆடம்பரமான செலவுகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருந்தது. அங்கே கஜனாவில் ஒன்றுமே இல்லை. பாரிஸுக்கு பக்கத்தில் வெர்சைல்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆடம்பர அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனைக்காகவும் கஜனாவிலேருந்து ஏகப்பட்ட செலவு செய்ய வேண்டியிருந்தது. ஏன்னா அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள், ஊழியக்காரங்க, அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய மீட்டிங் வரக்கூடிய பிரபுக்கள், இவர்களுக்காக இவங்க செலவழிக்கக்கூடிய காரியங்கள், இதுவும் ஒரு ஆடம்பர செலவாக போயிட்டு இருந்தது. ஆக இவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இவங்க கடன் வாங்கி தான் இந்த அரசாங்க செலவுகளுக்கு செலவழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி பல பேர்கிட்டருந்து கடன் வாங்கி இருக்கும்போது அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அதற்கான வட்டியை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இவர்கள் அரசாங்க செலவுகளில் இப்படி வட்டியாக பணம் கொடுக்கறதே பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு. இப்படி அவங்க வட்டியும் கட்ட முடியல, அரசாங்க செலவுகளும் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுனால அதை சமாளிக்கிறதுக்காக இவங்களுக்கு வருமானம் அதிகமாக வேணும் இல்லையா, அதனால் டேக்ஸ் எல்லாம் அதிகமாக போட ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே அதிக வரி தான் போட்டுட்ருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது வரியை இன்னும் அதிகமாக உயர்த்தினாங்க. இந்த டேக்ஸ் எல்லாம் யார் பே பண்ணுவா அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஞ்சு சொசைட்டி, ஃப்ரெஞ்சில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய தேசங்களில் இருக்கக்கூடிய நிலையே எப்படி இருந்தது அப்படின்னா, சொசைட்டியை 3 பிரிவாக பிரிக்கலாம். கிளர்ஜி, நொபிலிட்டி, தேர்ட் எஸ்டேட். ஃபர்ஸ்ட் எஸ்டேட் அப்படிங்கிறது கிளர்ஜி, செகண்ட் எஸ்டேட் அப்படின்னா நொபிலிட்டி. தேர்டு எஸ்டேட்டில் தான் வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் வரி கட்டுறவங்க. அந்த ஃபஸ்ட் எஸ்டேட்டும் வரி கட்ட வேணாம், செகண்ட் எஸ்டேட்டும் அவங்க வரி கட்ட வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் பிறப்பால் அந்த அரச குடும்பத்தில் பிறந்தவங்க. இவங்க தான் அரச குடும்பம் அல்லது பிரபுக்கள், இளவரசர்கள், இந்த மாதிரி உயர்குடியில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் ஒரு பங்கு வகிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு அடுத்தது நொபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பிரபுக்கள், அதுவும் உயர்குடி தான். அதாவது பிறப்பால் இவங்க பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்த செகண்ட் எஸ்டேட்டில் வருவாங்க. ஆனால் இந்த தேர்டு எஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே தான் இவங்க வேலை செய்கிறவங்க. இதில் 3 பிரிவுகள் இருக்குது. கடைசி நிலையில் இருக்கக்கூடியவங்க சாதாரண விவசாயியாக இருப்பாங்க, கூலி வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்த லேண்டு கூட இருக்காது. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா விவசாயியாக இருப்பான், ஆனால் சொந்த லேண்ட்லாம் இருக்கும், கூட கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க. அதுக்கும் அடுத்த நிலை, அதாவது முதல் நிலை, தேர்ட் எஸ்டேட்டில் முதல் நிலைன்னு பார்த்தோன்னா இவங்க தான் பிஸ்னஸ் மேன் அல்லது லாயராக இருப்பாங்க, கோர்ட் அஃபிஷியலாக இருப்பாங்க, இந்த மாதிரி. அப்போது இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இப்படி 3 பிரிவுகள் இருக்குது. ரொம்ப வசதி இல்லாதவங்களும் இருக்காங்க, மிடில் கிளாஸும் இருக்காங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்போது இந்த தேர்ட் எஸ்டேட் மட்டும்தான் உழைத்து அங்கே அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுக்குறவங்களா இருக்காங்க. இவங்க தான் இந்த டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட் எஸ்டேட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் இவங்க டேக்ஸ் பே பண்ணுறதே கிடையாது. இவங்க பிறப்பாலே நாங்கள் அரச குடும்பத்தார், பிரபுக்கள் குடும்பத்தார்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இவங்களுக்காக வேலை செய்யணும், அவர்களை இவங்க பயன்படுத்திக்குவாங்க. அவங்ககிட்ட இருந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்படி பொருட்களை வாங்கிக்கிடுவாங்க. ஆனால்
இவர்கள் எந்த விதத்துலேயும் ஒரு வேலை செய்கிறதோ அல்லது வியாபாரம் பண்ணுறதோ அப்படி இவங்க சம்பாதிச்சு அரசாங்கத்துக்கு எதுவும் கொடுக்கல. நம்ம நாட்டில் கூட ஜமீன்தார்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற எல்லா நிலமுமே இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்கலாம் இவங்களுக்காக வேலை செய்யணும். ஆனால் இவங்க அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு எதுவும் கொடுக்க வேணாம். அங்கேருந்து வேலை செய்து அதில் விளைஞ்சிச்சின்னா அதில் இவங்க இந்த ஜமீன்தாருக்கு ஒரு பங்கை கொடுத்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆக இப்படி தான் அந்த சமுதாய அமைப்பு இருந்தது. இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் மிக கடினமாக உழைப்பை கொடுக்க வேண்டி இருக்கும். அப்போ இவங்க உழைத்து சம்பாதிக்கிறதையும் இந்த செகண்ட் எஸ்டேட் தேர்ட் எஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சமுதாய அமைப்பை ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு ரெஜிம் அப்படின்னாலே 1789க்கு முன்பு உள்ள நிலையை தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்குது இல்லையா, 1789க்கு முன்பு உள்ள நிலையை தான் ஓல்டு ரெஜிம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் அல்லது மிடில் ஏஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த சமுதாய அமைப்பு தான் இருந்தது. இந்த சமுதாய அமைப்பை நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். இந்த சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு விளக்குறதா இருக்குது. ஃபஸ்ட்டு எஸ்டேட், இங்கே தான் ராஜாக்கள், அரச குடும்பத்தார், அரசாங்கத்தில் உள்ள உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க, அதே போல் இளவரசர்கள், அதேமாதிரி மத குருமார்கள், இப்படிப்பட்ட உயர் வகுப்பினர் அங்கே இருப்பாங்க. அடுத்தது நோபல்னு சொல்லும்போது இந்த செகண்ட் எஸ்டேட்டில் பிரபுக்கள் வம்சத்தில் வந்தவங்க, இப்படிப்பட்ட இவர்களும் உயர்குடி, அதாவது பிறப்பாலே இந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. இவர்கள்ட்ட தான் எல்லா லேண்டும் இருக்கும். ஒரு நாட்டில் ஒரு பகுதியை இவங்க கட்டுப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஒரு சிறிய கோட்டை கூட வச்சுருப்பாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள், நிலம் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் ஃப்ரான்ஸ் தேசத்துடைய பாப்புலேஷனில் பார்த்தோன்னா மக்கள் தொகையில் 90% இவங்க தான். ஆனாலும் இவங்கக்கிட்ட லேண்டு மிக குறைவாக தான் இருக்குது. இதில் மிக சில பேர்கிட்ட தான் லேண்டு சொந்தமாக இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் இந்த லேண்ட்லாம் யார்கிட்ட, பிரபுக்கள் வம்சத்தார்கிட்ட தான் இருக்கும். அவங்கக்கிட்ட தான் பெரும்பாலும் இந்த விவசாயிகள் போய் வேலை செய்யணும். 60% லேண்டு இந்த பிரபுக்கள்கிட்ட அல்லது சர்ச்சிட்ட அல்லது இந்த தேர்டு எஸ்டேட்டில் கொஞ்சம் வசதியானவங்க இருக்காங்க இல்லையா, பணக்காரங்க, அவங்கக்கிட்ட. இப்படி இவங்கக்கிட்ட தான் இந்த 60% லேண்டும் இருக்குது. இந்த ஃபஸ்ட் எஸ்டேட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் எல்லாம் பிறப்பால் வர்றவங்க, அரச குடும்பம், பிரபுக்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பின் மூலமாக நாங்கள் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறவங்க தான் இந்த 2 ஃபஸ்ட் எஸ்டேட்டும் செகண்ட் எஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க. இவங்க டேக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வேலை செய்யக்கூடிய இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இவங்க எல்லாம் வாங்கிக்கலாம். விவசாயிட்ட இருந்து அவங்க நிலத்தில் விளையிறக்கூடிய தானியங்கள், பழங்கள், இப்படி எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்கிடுவாங்க. அல்லது அவங்களாம் இவங்க நிலத்தில் இவங்களுக்காக வேலை செய்யணும். ஸோ இப்படி அவர்களை பயன்படுத்திக்குவாங்க. இதுதான் இந்த ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் சர்ச்சுக்கும் அங்கே பணம் கொடுக்கணும். டேக்ஸ் மாதிரி 10% அப்படின்னு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கும் இவங்க டேக்ஸ் கொடுக்கணும். டைத் அப்படின்னு சொல்கிறது சர்ச்சுக்கு இவங்க கொடுக்குறது 10%. அரசாங்கத்துக்கு இவங்க கொடுக்குற வரி டேய்லி அப்படிங்கிறது. இப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ஊதாரித்தனமாக செலவு பண்ணாலும் அல்லது யுத்தங்கள் இப்படி தவறான முடிவுகள் எடுத்து பொருளாதாரத்தை சீரழித்தாலும் கடைசியில் வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி வரியை உயர்த்தும் போது அந்த வரிச்சுமை யார் மேலே விழுது? யார் தான் இந்த அதிக வரியை கொடுத்தாகணும்? இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் தான். இவங்க தான் இந்த அதிகப்படியான வரியை கொடுத்தாக வேண்டியது இருக்குது. அந்த காலகட்டங்களில் இந்த நிலையை குறித்து வரைந்த ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா அந்த நோபல் மேனை ஸ்பைடராக சித்தரித்தும் இந்த தேர்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இவங்களெல்லாம் ஒரு பூச்சியாக, ஸ்பைடரோட வெப்பில் மாட்டக்கூடிய ஒரு பூச்சியாகவும் விவரித்து இந்த படம் வரையப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் தேசத்தில் 1715 23 மில்லியன் பாப்புலேஷன் தான் இருந்தது. ஆனால் 1789 28 மில்லியன் ஆயிடுது. பாப்புலேஷன் அதிகரிக்குது. அப்போ உணவுக்கான தேவை, டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் அங்கே இல்லை. அங்கே அடிக்கடி வரக்கூடிய பஞ்சம், உணவு பற்றாக்குறை வந்துடுது. திடீர்னு குளிர் அதிகமாயிரும். ஸோ அதனால் அந்த ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போது உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வந்துடும். விலைவாசி அப்போ ஏறிடுது. மக்களும் பெரும்பாலும் ஃபேக்ட்ரியிலையோ அல்லது வேறு பண்ணைகளையோ வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த சம்பளத்தில் எந்த வித முன்னேற்றமும் இல்லை. அதனால் அவங்களால இந்த விலைவாசி ஏறும்போது
இவங்க பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான, அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு ரொட்டி துண்டு கூட வாங்க முடியல. இதை தான் சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் அப்படின்னா மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அதாவது மனுஷங்களுக்கு தேவையான, அவங்க வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட கிடைக்காம போகிறது. அவங்க குழந்தைகளுக்கு, அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு ரொட்டி துண்டு, அதை கூட அவங்களால வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது தான் மிக மோசமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மக்களுடைய அதிருப்தி அங்கே மிகப்பெரிய போராட்டமாக, புரட்சியாக வருது. அதை தான் நம்ம ஃப்ரெஞ்சு புரட்சின்னு படிக்கிறோம். ஆனால் இது மாதிரி போராட்டங்கள் இதுக்கு முன்பு நடக்கலையா அப்படின்னா, இதுக்கு முன்பும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. மக்கள் அங்கே கஷ்டப்படும் போது விவசாயிகள், கூலி வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் போராடி இருக்காங்க, புரட்சி செய்திருக்கிறாங்க. ஆனாலும் அப்போ அவங்களுக்கு போதுமான அளவு அதற்கான ஒரு அமைப்போ அல்லது அறிவோ இல்லை. இதற்கு முன்பு புரட்சிகள்லாம் செய்தாலும் அங்கங்கே அது நடந்திருக்கும். அதனால் அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு அமைப்போ அல்லது அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு, அறிவை கொடுக்கறதுக்கும் வசதி இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது நிறைய புத்தகங்கள், செய்தித்தாள்கள்லாம் அச்சிடப்படுது. அதன் மூலமாக நிறையா புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேருது. அப்போ மக்கள் கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வகுப்பு அங்கே உருவாக்கிட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் எஸ்டேட் இருக்கு இல்லையா, இதில் விவசாயிகள், அவங்க கூலி வேலை செஞ்சுட்டும் இருந்தவங்க, அப்படி கஷ்டப்பட்டு இருந்தவங்க, இந்த காலகட்டத்தில் காலனி ஆதிக்கங்கள்லாம் உலகம் முழுவதும் அமைக்கப்படுது. வியாபாரம் அதிகமாக நடக்குது பல தேசங்களுக்கு. இங்கே இவங்க உற்பத்தி செய்வாங்க, அது பல தேசங்களுக்கு போகுது. அப்போ இந்த வியாபாரத்தின் மூலமாக இவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குது. துணி வியாபாரங்கள், சில்க்கு, காட்டன், இந்த மாதிரி துணிகளை இவங்க தயாரித்து அதை அவங்க நாட்டில் நல்ல வசதி இருக்கிறவங்க, இந்த செகண்ட் எஸ்டேட் அல்லது தேர்ட் எஸ்டேட்லேயே கூட வசதி உள்ளவங்க வாங்குவாங்க. அப்போ அதன் மூலமாக இவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அல்லது இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, காலனி தேசங்களுக்கு, வேறு வேறு நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி இவங்க ஒரு பக்கம் சம்பாதிக்கிறது மூலமாக கொஞ்சம் வசதியாக வளர்ந்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் லாயர் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்களே, அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்க, இவங்க இந்த சம்பளத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை தரமும் ஓரளவு உயருது. அப்போ எல்லோரும் கொஞ்சம் ஓரளவாவது படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் வசதியும் வருது, படிப்பறிவும் வருது. அப்படிங்கிறதுனால இந்த வகுப்பார் கொஞ்சமாக முன்னேறி நிறைய கருத்துக்களை கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது இந்த சுதந்திரம், சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவு வருது. சமுதாயத்தில் எல்லோரும் சமமாக தான் இருக்கணும். அப்போது ஒரு பகுதி, ஒரு வகுப்பார் மட்டும் அவங்க பிறப்பின் அடிப்படையில் இவங்க இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த பிறப்பை வைத்து அவங்க உயர்குடி வகுப்பார், அவங்களுக்கு தனியான ஒரு வசதிகள் இந்த சமுதாயத்தில் உண்டு, அவங்க மட்டும் டேக்ஸ் கட்ட வேணாம், இப்படிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி பிறப்பை வைத்து அங்கே பிரிக்கக்கூடாது. சமுதாயத்தில் எல்லோரும் சமமாக இருக்கணும், சட்டத்துக்கு முன்பு சமமாக இருக்கணும், எல்லாருக்குமான உரிமைகள் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் அதிகமாக பரவுது. ஜான் லோக்கி, ஜீன் ஜாக்யூ, இவங்கெல்லாம் புத்தகங்கள் மூலமாக இந்த மாதிரி கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் மூலமாக லோக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கருத்து அது தவறு அப்படிங்கிறத விளக்குறார். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு காலத்துக்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க. அதாவது பிறப்பால் இவங்கெல்லாம் உயர்குடி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அரச குடும்பத்தாரோ அல்லது மத குருமார்கள், பிரபுக்கள், இவங்கெல்லாம் பிறப்பாலே உயர்ந்தவங்க. அதாவது கடவுளே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை தான் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் மக்கள் கீழ்ப்படினோம். ராஜான்னா ராஜா சொன்னது கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு கட்டளை போட்டாலும், மோசமாக இருந்தாலும் ராஜா கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தாகணும். மத குருமார்கள்னால் அவங்க தான் கடவுளுடைய ஏஜென்ட்டே, அவங்க சொன்னால் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். பிரபுக்கள்னால் அவங்ககிட்ட தான் நிலம்லாம் இருக்கும், அது கடவுளே அவங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்காரு. இவங்க அப்படி இல்லை, இவங்க சாதாரண மக்களாக, அடிமைகளாக அவங்களுக்கு கீழே இருந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்தது இல்லையா, இதுதான் டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை அவங்க தங்களுக்காக சொல்லிட்டு வந்தாங்க. ராஜாக்கள், பிரபுக்கள், மதகுருமார்கள்லாம் எங்களுக்கு அந்த டிவைன் ரைட்ஸ் இருக்குது, கடவுளால் நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே மக்களை ஏமாற்றி ஆண்டுக்கிட்டு வந்தாங்க. அப்போ இந்த டிவைன் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த கொள்கையே தவறு அப்படிங்கிறத இந்த லோக்கி அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு.
அப்போது இந்த டிவைன் ரைட்ஸுங்கிற இந்த கொள்கையை வைத்து தான் மன்னராட்சி அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்டே அதிகாரம் குவிந்திருக்கிறதும், அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு மற்றவங்க கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு சர்வாதிகார போக்கு மன்னராட்சி அப்படிங்கிறது இந்த டிவைன் ரைட்ஸை வச்சு தான் அங்கே இருக்குது. அதனால தான் இவர் அந்த கருத்து எந்த அளவு தவறானது அப்படிங்கிறத அங்கே விளக்கமாக சொல்கிறார். ரவுசியோ அப்படிங்கிறவர் அவர் என்ன ஒரு ஐடியாவை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு புதிய அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். எப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் இந்த இப்படி ஒரு அரசாங்க அமைப்புன்னு இருக்கணும் அப்படின்னா எப்படி அது இருக்கணும்? மக்களுக்கும் இந்த ஆளுகிறவங்களுக்கும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் அமைக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. த ஸ்பிரிட் ஆஃப் த லா அப்படிங்கிற புத்தகத்தை மாண்டெஸ்கியூன் அப்படிங்கிறவர் எழுதுகிறாரு. அவர் இந்த அரசாங்க அமைப்பு, அந்த அமைப்பு எப்படி அமைக்கப்படணும் அப்படிங்கிறத இன்னும் விளக்கமாக கொடுக்குறாரு. அதாவது அந்த அதிகாரம் ஒருத்தட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆயிரும்? அது சர்வாதிகாரமாக மன்னராட்சி மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ அந்த அதிகாரம் எப்படி அங்கே பிரித்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறத அவர் அங்கே கொடுக்குறார். எப்படின்னா, இந்த அரசாங்கம் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு 3 பிரிவாக இருக்கணும். அப்போ சட்டங்களை இயற்றக்கூடிய அந்த உரிமை லெஜிஸ்லேட்டிவ் பிரிவுக்கும், அதை செயல்படுத்தக்கூடிய உரிமை எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற அந்த அமைப்புக்கும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியரி, இந்த நீதிமன்ற அமைப்பு அப்படிங்கிறது இந்த அமைப்பை எதிர்த்து ஏதாவது இது தவறு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த நீதிமன்ற அமைப்பு மூலமாக நம்ம செய்யலாம் இல்லையா? இது சரி, இது தவறாங்க அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும். இப்படி இந்த 3மே தனித்தனியாக இருக்கணும். இவங்கக்கிட்ட இந்த அதிகாரம் இப்படி பிரித்து கொடுக்கப்படணும். அப்படி இருந்தால் தான் அந்த அரசாங்கம் ஒரு மக்களுக்கான ஒரு சுதந்திரத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதா, ஒரு சர்வாதிகார அமைப்பாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த அமைப்பை கொண்டு வர்றார். இது ரொம்ப புதுமையாக இப்போ தான் இதை கொண்டு வராங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த மோனார்க்கில் இருந்து எப்படி ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கணும், இந்த அதிகாரம் ஒரே ஆள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ மக்களாட்சிக்கு ஒரு அடிப்படையாக இது இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் அவர்களுடைய அரசாங்க அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அவங்க இங்கிலாண்டை இருந்து விடுதலை அடையும் போது தங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷனை எழுதும்போது அவர்கள் இந்த அமைப்பின் அடிப்படையில் தான் அந்த அரசாங்கத்தை அங்கே ஏற்படுத்தினாங்க. இதற்கு பிறகு மற்ற நாடுகளையும் டெமோக்ரஸி ஏற்படுத்தப்படும் போது இதே அமைப்பின் அடிப்படையில் தான், இப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குற முறை இந்த அடிப்படையில் தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஆக இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் அதிகமாக வந்ததுனால இந்த புரட்சிகரமான கருத்துக்கள், இந்த அறிவு அதிகமாக பரவுது. அப்போது படிக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் படித்து அதை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஊரில் கூட டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுகிறாங்கல்ல. இப்போ அரசியல் பேசும்போது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்க பேப்பரை வச்சு படித்து மற்றவங்களுக்கு விலைக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் 4 பேர் படிக்காதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பேப்பர் படிக்க தெரியாது. ஆனாலும் அரசியல் அறிவு இருக்கும். எப்படின்னா, யாராவது படிக்க தெரிஞ்சவங்க அதெல்லாம் படித்து அவங்களுக்கு விலைக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படியே அந்த அறிவை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. கிராமங்களில் கூட டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே அரசியலை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும். இதன் மூலமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. இப்படி தான் ஃப்ரான்ஸ்லேயும் அங்கே பத்திரிகைகள், புத்தகங்களில் வரக்கூடிய ஃபிலாசபர்ஸ், எழுத்தாளர்களுடைய சிந்தனைகளை அங்கே டீ, காஃபி கடைகளில், சலூனெல்லாம் அதிகமாக விவாதிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவர்களுடைய அந்த மன்னராட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது, ஒரு அரசாங்கம்னு இருந்தால் அது எப்படி இருக்கணும், இப்படி புரட்சிகரமான கருத்துக்களை பற்றி அவங்க பேசும்போது அப்போ அவங்க நாட்டில் எந்தளவு மோசமான ஆட்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மேலே கோபமும் வெறுப்பும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த கருத்துக்கள் எல்லா மக்களையும், படிக்க தெரியாதவங்களுக்கும் போய் சேருது. அதனால தான் 16ஆம் லூயி மன்னன் நாங்கள் டேக்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அங்கே திட்டமிட்டு இருக்கும்போதே இப்படி அதிகப்படியாக வரி விதிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு சென்றடைந்து மக்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை காட்டுறாங்க. அப்போது மக்களுக்கு அங்கே அந்த ராஜா மேலேயும் அந்த அரசாங்கத்தின் மேலே, அந்த அரசாங்க அமைப்பின் மேலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் கோபமும் வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாய அமைப்பு, இந்த ஃபஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா, இப்படி அவங்களுக்கு மட்டும் பல சலுகைகள் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்பு மேலே அவங்க மேலேயும் அதிக கோபம் வருது. இந்த காலகட்டத்தில் அங்கே ஃப்ரான்ஸில் சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, 1793 ஜார்ஜ் டான்டன் அப்படிங்கிறவர், அவர் நண்பர்கள் எழுதின ஒரு கடிதத்தில் பார்த்தோன்னா, அவர் அங்கே படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கோர்ட்டில்
ஒரு லாயராக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் ட்ரை பண்ணார், ஆனால் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு அவர் நோபலாக இருந்திருக்கணும், பிறப்பின் மூலமாக அந்த உயர்ந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை, அல்லது இவர் குடும்பத்தில் யாராவது இராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கணும், அல்லது சர்ச்சு சப்போர்ட் வேணும். இப்படிப்பட்ட நிலைகளில் இவருக்கு அங்கே வேலையே கிடைக்கல அப்படிங்கிறத எழுதுகிறாரு. அல்லது சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் போடணுன்னா கூட அங்கே ஆஃபீஸும் அவருக்கு வாங்க முடியாது. அதற்கும் அங்கே நோபல் ஃபேமிலியாக இருக்கணும், அல்லது சர்ச்சு ஸ்டேட்டு இவங்க சப்போர்ட்லாம் வேணும். அப்போ இப்படிப்பட்ட நிலை தான் அன்றைக்கி இருந்தது அப்படிங்கிறத எழுதுகிறார். அதே போல் இன்னொரு இங்கிலீஷ்மேன் கூட அந்த காலகட்டத்தில் இங்கே ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கும்போது அவர் சில காரியங்களை எழுதுகிறார். 1789 எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துன்னா, அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ்லாம் இருக்காங்களே இவங்க, அதுக்கப்புறம் அடிமைகளாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ரொம்ப மோசமாக நடத்தியிருக்கிறாங்க. அதனால தான் இவர் ஆர்தர் யங் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இவங்க இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நாளைக்கு எதிர்த்து வன்முறையில் ஈடுபடலாம். ஒரு புரட்சி இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனால் இந்த பிரபுக்கள்லாம் மிக மோசமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்கிறார். இப்போது அடுத்த பகுதி த அவுட் பிரேக் ஆஃப் த ரெவல்யூஷன். இந்த புரட்சி எப்படி அங்கே வெடித்து வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த 16ஆம் லூயி மன்னர் அன்றைக்கி கஜனா காலி, அதனால் ஏதாவது செய்யணும்னு யோசித்தார் இல்லையா. அப்போ டேக்ஸை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அன்றைக்கி கொடுக்கறதுக்கு இந்த பிரபுக்கள் அவனுக்கு தேவை இல்லையா. இப்போ இந்த எஸ்டேட் ஜென்ரல்ஸ் இவங்களாம் தேவை. இதற்காக தான் இந்த எஸ்டேட் ஜென்ரல்னு அமைப்பு இருக்குது. அப்போ மன்னர் தேவைன்னா இந்த அமைப்பை கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அது மன்னர் விருப்பப்பட்டால் தான் கூட்டலாம், இல்லைனா மன்னரே நிறைய முடிவுகளை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போது இது மோனார்க் அப்படிங்கிறதுனால அவங்க விருப்பப்படி முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த எஸ்டேட் ஜென்ரல் அடிக்கடி கூட்டப்படவே இல்லை. கடைசியாக கூட்டப்பட்டது 1614 தான். அதுக்கப்புறம் இப்போ தான் மே மாதம் 5ஆம் தேதி 1789 இந்த மீட்டிங் நடக்குது. அப்போ இங்கே இந்த வரி விதிப்பு அதிகமாக போகிறார், ரொம்ப அதிகமாக போகிறாருங்கும் போது அதுக்கு இவங்களுடைய சப்போர்ட் தேவை. அதனால தான் இந்த எஸ்டேட் ஜென்ரல்ஸ்லாம் அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு அங்கே இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தணும்னு பார்க்குறாரு. ஆனால் இங்கே இந்த எஸ்டேட் ஜென்ரல்ஸ் மீட்டிங்னு சொல்லும்போது பிரபுக்கள் மட்டும் இல்லாமல் 3வது எஸ்டேட்டில் உள்ள சில ரெப்ரசன்டேட்டிவும் கலந்துக்குவாங்க. படித்தவங்க, பணக்காரங்க, இப்படி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவர்களும் அங்கே கலந்து கொள்வாங்க. இவங்க தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்டை சேர்ந்தவங்க 300 பேர் தான், அங்கே 300 ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் இந்த தேர்டு எஸ்டேட்டை சேர்ந்தவங்க 600 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் பாரிஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெர்சைல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஆடம்பர அரண்மனையில் வைத்து தான் நடக்குது. அப்போது இந்த பிரபுக்கள் அரச குடும்பத்தாரெலாம் ஒரு 300 பேர் அங்கே சேரில் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு பின்னால் தான் இந்த தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்த 600 மெம்பர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்த கீழே இருக்கிறவங்க யாருக்கும் இங்கே நுழையவே அனுமதி கிடையாது. விவசாயிகள், கூலி தொழிலாளிகள் இப்படி இருக்கிறாங்க இல்லையா, அந்த சாதாரண மக்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அந்த சாதாரண மக்களுடைய குறைகளுக்காக பேசுகிறதுக்கு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க நிற்கிறாங்க 600 பேர். அவங்ககிட்ட சாதாரண மக்கள் கொடுத்த அந்த குறைகளை பற்றிய லெட்டர்ஸ் நிறையா இருக்குது. 40,000 லெட்டரோடு அவங்க வந்திருக்காங்க. அங்கே ஃப்ரான்ஸில் அன்னைக்கு இருந்த இந்த மோனார்க் ஆட்சி முறைப்படி அங்கே 3 ஓட்டு தான் உண்டு, ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஓட்டு. அப்படி பார்த்தா அங்கே அந்த ஃபஸ்ட் எஸ்டேட் அண்ட் செகண்ட் எஸ்டேட் இவங்க 2 பேரும் ஓட்டு போட்டு அப்போ இவங்க என்ன சட்டத்தை வேணாலும் அதை பாஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த முறை இந்த தேர்ட் எஸ்டேட்டை சேர்ந்தவங்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. த சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் ரோசியோ அப்படிங்கிறவர் இதை தான் எழுதியிருந்தார். இந்த எலெக்ஷனுங்கிற ஓட்டெடுப்பு முறை மூலமாக தான் ஒவ்வொரு காரியங்களும் அங்கே முடிவு எடுக்கப்படணும் அப்படின்னு எழுதியிருந்தார். அதனால் இவங்க அதை கேட்குறாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனுங்கிற மெத்தடை நடத்தி தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அப்படிங்கிறதும் முன்கூட்டியே இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறதுனால அதை படித்து இவங்களும் அதை கேட்குறாங்க. இந்த மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு உரிமை வேணும், அப்படித்தான் ஓட்டு போட்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயங்களையும் முடிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த மன்னரோ பிரபுக்களோ கேட்கல, அதுக்கு ஒத்துக்கலை. அப்படிங்கிறதுனால இவங்க அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துடுறாங்க. இவங்க வெளிநடப்பு செய்து வெளியே வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஜூன் 20ஆம் தேதி அங்கே வெர்சைல் மாளிகை பக்கத்துலேயே ஒரு இன்டோர் டென்னிஸ் கோர்ட் இருக்குது, அங்கே போய் இவங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க தங்களை நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க.
அதற்கு பிறகு இந்த மக்களுடைய குறைகள் என்றைக்குமே தீர்க்கப்படல, பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இந்த மன்னராட்சி வந்து இருக்கும் வரைக்கும், அவங்க விருப்பப்படி முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்கும் வரை இது நடக்காது அப்படின்னு. அப்போ மன்னராட்சியுடைய அதிகாரத்தை அங்கே குறைக்கணும், அதுக்கு பதிலாக மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கணும், முடிவெடுக்கிற இடத்துல இருக்கணும், அவங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதற்காக ஒரு புதிய சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும், ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் அங்கே எழுதணும் ஃப்ரான்ஸ் தேசத்துக்காக அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்படி இவங்க இங்கே புதிய அரசியலமைப்பு சட்டம் எழுதணும்னு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஃப்ரான்ஸ் தேசம் முழுவதும் போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வதந்திகள் பரவுது. எப்படின்னா லார்ட்ஸ் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜமீன்தார்கள் போல் அவங்க பெரிய கோட்டைகள் நிலப்பரப்புகளை வைத்து ஆண்டுகிட்டு இருப்பாங்களே, இந்த பிரபுக்கள் வந்து விவசாயிகளுடைய வயல்வெளிகளை அழிக்கிறதுக்காக ஒரு படையை அமர்த்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவுனதுனால இந்த விவசாயிகள் கூலி ஆட்கள்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, நாம் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆயுதங்கள்லாம் தூக்கிக்கிட்டு சேட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜமீன்தார்கள் பிரபுக்கள் வாழக்கூடிய பெரிய கோட்டைகள் அவங்களுடைய அரண்மனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போய் அங்கே தாக்குதல் நடத்தி அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஃப்ரான்ஸ் தேசம் முழுவதும் இந்த போராட்டங்கள் வன்முறை பரவுனதுனால அரசருக்கு வேறு வழி தெரியாமல், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நேஷ்னல் அசம்பிளி சொல்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக அதை ஒத்துக்கிறார். இப்போ நேஷ்னல் அசம்பிளி சொல்கிற மாதிரி இந்த ஒரு அமைப்பை, ஒரு ஜனநாயக அமைப்பை ஏற்படுத்த நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறாரு. இதனால் இந்த நேஷ்னல் அசம்பிளி கொண்டு வந்த இந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மெம்பர்ஸ் வருவாங்க, அவங்க தாங்க சட்டங்கள்லாம் இயற்றுவாங்க. அப்போ ராஜாக்களுடைய முடிவை அவங்க கட்டுப்படுத்த முடியும். அதே போல் இந்த ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர்னு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஜட்ஜை தேர்ந்தெடுக்கிறதும் இந்த ஓட்டெடுப்பு மூலம் செய்யணும் அப்படிங்கிற இந்த அமைப்பை கொண்டு வராங்க. நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்கலாம், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போது இந்த ராஜாக்கள் அங்கே இருந்தாலும் கூட அவங்களுக்கு கீழே இந்த சட்டங்கள் இயற்றுவதெல்லாம் இந்த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இவங்களும் சேர்ந்து தான் அதை செய்வாங்க. அப்போ இந்த மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா அந்த நேஷ்னல் அசம்பிளி 745 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மெம்பர்ஸை யார் தேர்ந்தெடுப்பா, எலக்டர்ஸ்னு ஒரு 50,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த நேஷ்னல் அசம்பிளிக்கான மெம்பரை தேர்ந்தெடுப்பாங்க ஓட்டு மூலமாக. ஆனால் இந்த எலக்டர்ஸுங்கிற 50,000 பேரை தேர்ந்தெடுக்கிறதும் ஃப்ரான்ஸ் தேசத்து மக்கள் தான். ஆனால் அப்போ எல்லாருக்கும் அந்த ஓட்டுரிமை கொடுக்கப்படலை. ஒரு 4 மில்லியன் மக்களுக்கு மட்டும், அவங்க தான் ஆக்டிவ் சிட்டிசன் சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் அப்படின்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு டேக்ஸ் கட்டக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட கொஞ்சம் படித்த இந்த மக்கள் இவங்க தான் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். இந்த 4 மில்லியன் மக்கள் தான் ஓட்டு போட்டு 50,000 எலக்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 50,000 எலக்டர்ஸ் தான் நேஷ்னல் அசம்பிளி மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நேஷ்னல் அசம்பிளி மெம்பர் தான் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கறது அல்லது ஒரு சட்டம் இயற்றுறது இதெல்லாம் செய்வாங்க. இது தவிர மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறதும் மந்திரிகளை கட்டுப்படுத்துறதும் இவங்க செய்வாங்க. இந்த ஆக்டிவ் சிட்டிசன் ஓட்டு போட்டு தான் ஜட்ஜஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல முறையாக இருந்தது ஓரளவு. அப்போ ராஜாக்களுடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் கூட நம்ம ஜட்ஜெல்லாம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போவே வந்து இந்த மக்களே ஜட்ஜையே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குறை என்னென்னா, இன்னும் எல்லா மக்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்படலை. அங்கே 28 மில்லியன் மக்கள் இருக்காங்க ஃப்ரான்ஸில், அவங்களுக்கு அந்த ஓட்டுரிமை இல்லை. இப்படி இந்த கான்ஸ்டியூஷன் 1791 கொண்டு வரப்படுது. அப்போது இதன் மூலமாக இந்த நேஷ்னல் அசம்பிளி அவங்களே சட்டங்களை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த நேஷ்னல் அசம்பிளி தான் இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறத கொண்டு வருது. ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமைகள் இருக்குது, அதை யாராலும் எடுக்க முடியாது, அதை உனக்கு கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சில அடிப்படை உரிமைகளை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம். த டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அதை வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 17 அந்த பேசிக் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 11 நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த முறையிலையும் குறைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் அங்கே ஓட்டுரிமை கிடைக்கல. அப்போ யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னா, வசதியானவங்க, டேக்ஸ் கட்டுறவங்க, இவங்களுக்கு தான் ஓட்டுரிமை இருக்குது. அப்போ வசதியானவங்களுக்கு சாதகமான காரியங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கிறது. புரட்சியாளரான ஜீன் பால் அப்படிங்கிற ஒரு ஜர்னலிஸ்ட் இதை பற்றி எழுதுகிறாரு. அப்போ சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்களே அந்த மக்களுக்கு சாதகமான சட்டங்கள், அவங்களுக்கு வசதியான காரியங்கள் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத பற்றி எழுதுகிறாரு. ஆனால் அடுத்த வருடமே இந்த அமைப்பும் கலைக்கப்பட்டு
இந்த மன்னராட்சி மோனார்கி முழுமையாக கலைக்கப்பட்டு பிரான்ஸ் தேசம் முழுமையாக மக்களாட்சி தேசமாக அங்கே மாற்றப்படுது. இதை பற்றி விளக்கமாக நம்ம அடுத்த பகுதிகளில் படிக்கலாம்.